தாங்க காய்கறி கடை கேட்டு சொல்கிறேனேண்டு. எப்படி இருக்கு உனக்கு வேலை? என்ன வரோம் எப்படி? ஆ சம்பளம் எல்லாருக்குமே 500 கொடுப்பாரு, அதுக்கு தர மாட்டாங்க போல. ஆ ஆ அங்கே வரைக்கும் கேட்டேன். அந்த மாதிரி மெடிக்கல் முத்து மெடிக்கல். ஆமாம், அந்த பேரி ரோட்லையா? பேரி ரோட்டில். ஆ ஆ ஆ அங்கே போய் கேட்டேன். இங்கே இவர் இருக்காருல்ல, தீபாவளி சுரேஷ். சரி. வளர்க்குறாருல்ல, ஆ அவர் கேட்டிருப்பாரு போல. சரி. நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு வருவாங்கப்பா, எனக்கு கம்பெனி லீவு. மெடிக்கலா? ஏதோ டெலிவரி வேலை இருக்கான். சரி. காலையில் டெலிவரி போகணும் போல, மத்தியானத்துக்குள்ள கலெக்ஷன் போல. சரி. எத்தனை மணிக்கு வேலை இருந்தால் 10 மணிக்குப்பா அப்படின்னாரு. சரி. சம்பளம் தான்? சம்பளம் என்னன்னு அது எவ்வளோன்னு கேட்டேன். அது இன்னைக்கு லீவுப்பா, அந்த பையன் நாளைக்கு வருவான், நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. சரி சரி. அதான் சாயந்தரம் போய் என்னன்னு கேட்டோன்னா உனக்கு கூப்பிட்றேன். அதையும் கேளு. இப்போ காய்கறி கடையும் கூப்பிட்றாங்க. காய்கறி கடை வந்து எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்கு போனால் போதும். சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அந்த ஒரு ஆள் இருக்கார் அங்கே உள்ள, நம்மளால் கேட்குறேன் சம்பளம் எப்படி தராங்கன்னு விவரம் கேட்குறேன். அதையும் கேட்குறேன். ஏன்டா ஒரு 500 ஏதோ மேலே இருந்தால் ஒன்று ஏதோ கொஞ்சம் சரி நிற்கிறீங்களா? ஆமாண்டா, இப்போ 4 நாள் வேலைக்கு வந்திருக்கேன். ம். அதில் மொத்தத்துக்கு இந்த 4 நாளைக்கு கூட 5 நாள். 5 நாளைக்கு எவ்வளோ வச்சு 1200. ஒரு 2 நாள் ஒரு 200 சேர்த்து கொடுத்தாரு. ஒரு ஆர்டர் வச்சுனோம்ல. சரி சரி சரி. ஆர்டர் விட்டாலும் சேர்த்து தருவார். ஆமாம், 200 சேர்த்து தருவார். அப்போ 2400. 1400 வாங்கியிருக்கேன். 2400 வாங்கியிருக்கேன். 1400 காலி. 4 நாள் அந்த சின்ன பையனுக்கு ஃபேமஸ் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன். வீட்டு செலவுக்கு சரியாக போச்சு. 1000 இருக்கு. அது செலவு வரும். செலவு வர்றது நம்ம வந்து தடுக்க முடியாது யாரும். அதுக்கு ஒரு 500 டெய்லி செலவு ஒரு 200 வாங்கினாலும் 300 மிஞ்சி. டெய்லி செலவு 200 மிஞ்சுதா, திரும்ப மரணத்தை எடுக்கிறோமா, அது அப்படியே காலியாகும். இப்போ வேலை ஆனால் நல்லா இருக்கு, சம்பளம் மட்டும் 100 இருந்தால் நல்லா இருக்குன்ற. ஒரு 500 600 தெரியாது. மற்றவங்களுக்கு எவ்வளோ வராங்க? அவன் கொல்ல வருஷம் 11 வருஷம் போல இருக்கும். அவனுக்கு 500 தான் கொடுக்குறாரு. 11 வருஷம் எவ்வளோ? யார்? நான் சுரேஷா? சுரேஷ். சுரேஷ் வந்து அம்மா அப்பா இல்லை, அதனால் வந்து அவன் சைஸாக சோறு எல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. அவனுக்கு செலவு வந்து வேறு மாதிரி தருவாங்க. அவனுக்கு வந்து நாளைக்கு ஒரு கல்யாணம் முடிக்கனாலும் முடிச்சு வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் சரி பண்ணுவார். கல்யாணம் முடிச்சுட்டானாம்ல? முடிச்சிட்டானா? கல்யாணம் முடிச்சு தினமும் பொண்டாட்டி போய் இதெல்லாம் பொண்டாட்டி சாப்பாடாதா? டெய்லிக்கு பொண்டாட்டி போன சாப்பிட்டதுக்கு நான் கேட்குற கூட்டா நடக்குது. எனக்கு தெரியாமல் முடிச்சிட்டானா? என்கிட்ட சொல்லி இருந்தாலும் இப்போ நல்லவன் அப்புறம் அனுப்ப. கல்யாணம் முடிச்சிட்டானா? ஆமாம், யாரும் கூட்டணும் முடிச்சுட்டான் போல. சரி. லூசு பையன். சரி விட, அவனுக்கு வந்து ஆளும் இல்லை, ஆனால் வந்து கூட்டி வந்து முடிச்சிட்டானா? அப்படின்னு சொல்லிக்கிறேன். வீரவாணி சொல்லிக்கிறாரு. அப்படியா? என்னன்னு தெரியல. சரி சரி. இன்னைக்கு காய்கறி கடைக்காரர் அடித்தார். கேட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன்னு சொல்ல. என்கிட்ட வேலைக்கு போகணுன்னு சொல்லக்கூடாது, அது தப்பாகி போகும். ஆமாம், அது நம்ம வந்து இப்போ ரெண்டாவது என்றைக்குமே ஒரு விஷயம்டா, இருக்கிற விட்டு பறக்கிற ஆசைப்பட்டு கடைசியில் இருக்கிற வேலையும் போயிடக்கூடாது. ஆமாம், அடுத்து உங்கள் வேலை ரெடி பண்ணிக்கிட்டு போனாலும் தெரியாது. நேற்று அவரு சொன்னார். ஏண்டா நம்ம எதையும் யோசிக்காமல் வடிவேல் சொன்ன மாரி இப்படி தானே யோசிக்காமல் போய் பலருக்கு அடி வாங்கியிருக்குன்னு சொன்ன மாதிரி, ஒரு வேலை இருக்கு மோசம், இன்னொரு வேலை கிடைக்குதுண்டா அந்த இந்த படத்தை சொல்லுவாங்க, தண்ணி காமெடியில் வடிவேல் அந்த செஞ்சிருக்க முடியல. ஏன்னா ஒரு வேலை கிடைக்குதுண்டா, அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை செஞ்சுக்கிருக்கணும். உன்னையார் விட்டு வர சொன்னதுன்னு சொல்லி நம்மளை தண்ணி கப்பல் தள்ளுற ஆமல் இல்லை.